ஹாய்டா சேகடீஸில் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கீங்க நம்புகிறேன். நான் அந்த உங்கள் ஃபேரிகள் எங்கே நம்ம பார்க்க போகிறேன்னா, வீமன் குக்காக ஒரு ஒன் ஷாட் செய்யலாம்டா. இந்த ஒன் ஷாட் ஒரு பர்த்டே விஷயம் கிடச்சிது. அவங்களோட ஃப்ரெண்டு என்கிட்ட இது கேட்டிருந்தாங்க. அந்த பர்த்டே பர்சன் பேர் என்னென்னா தர்ஷினி. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷ் கொடுத்துலாம்டா. ஹாப்பி பர்த்டே தர்ஷினி, நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு என்னோடய எஃப்எஃப் கேட்டுக்கிட்டு மற்ற எஃப்எஃப்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கணும்டா. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கு இது கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா அவங்க மண்டே கேட்டிருந்தாங்க. நான் எப்படா அப்படின்னு கேட்கும்போதே டியூஸ்டே தான் ரிப்ளை பண்ணாங்க. நான் வெனஸ்டே தான் பார்க்கவே செய்கிறேன். அதனால ஈவினிங் தான் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நைட் ஒரு நைட்டாக எடிட் பண்ணி அதை நான் பார்த்துட்டு அது நான் எனக்கு எந்த ஸ்டோரியில் வேணும் இல்லாமல் நான் செஞ்சதுனால ரொம்பவே லேட்டாக பண்ணேன்டா. ஸோ இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் சொல்ல விருப்பம் இல்லை. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சாரிடா. அது உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் ஸ்பெஷல் பார்ட் இல்லை நெக்ஸ்ட் பார்ட் என்ன போடுறேன்டா. ஓகேங்களா? ஸ்பெஷல் பார்ட்னால் கொஞ்சம் கம்மியான டைம் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்பெஷல் பார்ட்டாகவே கேட்டு நீங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு டைமு தான் இல்லை, மற்றபடி வேறு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்ட்னால் நான் டைம் இழுப்பேன். இதுவே ஸ்பெஷல் பார்ட்னா டைம் கம்மியாக இருக்கும். நான் சொல்லிக்கிறேன், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்பெஷல் பார்ட்னா மோஸ்ட்லி நான் மேக்கப் செஷனுக்காக இருந்தால் அதுக்கு மட்டும் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸ்பெஷல் பார்ட்னா. ஆனால் அது நெக்ஸ்ட் எபிசோட்னால் நான் மற்றதும் சேர்ந்து கலந்து போடுறேன். ஸோ அதனால் ஸ்பெஷல் பார்ட் மட்டும் என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வெறும் மேக்கப் செஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பார்ட் தான் போடுவேன். ஏன்னா இதில் அப்படி ஸ்டோரி எடுத்தது அப்படி. உங்களுக்கு இது கேட்டுட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ ஃபேன்ஸ் அண்ட் அந்த பர்த்டே பர்சன் தர்ஷினி, நீங்கள் இந்த எஃப்எஃப் கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன மாடி தானே, பேங்கல் சகர் மாடி தானே, என் வாய்ஸே மாதிரி தான் சொல்லிட்டேன். அண்ட் இது 18+ கண்டென்ட். ஸோ எச்சரிமஸ்டா. ஸோ வாங்கடா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு காலேஜ் தான் காமிக்கிறோம். அந்த காலேஜில் ஒரு பர்சன் கொடுக்குறேன்னு ஓடி நிற்காங்க. அப்படியே ஓடி ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த கிளாஸ் ரூம் உள்ளே போயிட்டு இங்கே அந்த பர்சன் ஜிமன் ஜங்குக் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்போ மூச்சு வாங்குது. இங்கே அந்த 2 பர்சன் உட்காந்து நிற்பாங்க. ஸோ அந்த 2 பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிகுக் தான். ஸோ இங்கே ஜிமன் தான். எதுக்குடா இப்படி ஓடி நின்னுக்க? டேய் ஐயோ, அது எப்படி என் வாயால் சொல்லுவேன்? என்னடா சொல்லு. அது அது நம்ம தாங்க இருக்கான்ல. ஆமாம், அதுக்கு அவன்ல ஏய் தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறா, கடுப்பாக இருக்கு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு அவன் ஒரு ஹெவி ப்ரீத் எடுக்கிறான். அந்த பர்சன் வேற இல்லை, நம்ம ஜாக்சன் தான் ஓடி வந்திருப்பான். ஸோ அப்படியே தண்ணி குடிச்சிட்டு ப்ரீத்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், அது நம்ம தாங்க இருக்கான்ல. ஆமாம், அவன் ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான்டா. இங்கே பக்கத்தில் காய் இருப்பான். ஸோ அவன் தான். என்னது? ஏண்டா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப்பே ஆகிடுச்சு, அதுக்குள்ளேயே ஒரு பாய் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சானா? இங்கே பக்கத்தில் ஜங்குக் அப்படியே தலையை லே டவுன் பண்ணிவிட்டு தூங்கி நிற்பான். தூங்கலை, ஜஸ்ட்டு கண்ணை மூடி இருந்திருப்பான். ஸோ இங்கே வெறுக்குன்னு அப்படியே பார்க்குறான். என்ன சொன்ன நீ? ஆமாம் ஜங்குக் தான் ஒரு பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம முதல் எதிரி லின் தான். இல்லை ஜிம்மனோட ஐஸ் அப்படியே வைடன் ஆகுது. இல்லை அப்படியே பார்க்குறான். இங்கே ஜங்குக்கும் அப்படியே ஜிம்மனை பார்க்குறான். ஜிம்மனை பார்த்துட்டு ஜாக்சனை பார்க்குறான். என்னடா அவன் பிரேக்கப் ஆகி 2 மாதம் தானடா ஆயிடுச்சு, அதுக்குள்ளே போய் பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டான். இங்கே ஜாக்சன் தான். அதானே எனக்கும் தெரில, போய் என்ன பையங்க லவ் பண்ணி சுற்றின்னு இருக்கான். அதுவும் 1 வாரம் ஆயிடுச்சுடா அவங்க லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணின்னுருக்காங்க. அதுவும் இந்த காலேஜு அதை பற்றி தான் பேசினுக்கு. அதுவும் முக்கியமாக அவங்க 2 பேரும் பற்றியும் பேசினுருக்காங்க. இங்கே காயதான்
ஏண்டா அவனுக்கு டேஸ்ட்டே இல்லையாடா, பையன் லின்னா தான் லவ் பண்ணுவானா? அவன் ஹரியானா லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க 3 பேருக்கும் பிரேக்கப் ஆகி 2 மாதம் தான் ஆயிடுச்சு. 2 மாதத்துலேயே அவன் போய் ஒரு பையனை கண்டுபிடிச்சி லவ் பண்ணினுங்க. இங்கே ஜிமன் தான், நாங்களே அவனோட எக்ஸ் தான், நாங்களே அவ்வளோ கண்டுக்காம தான் சுற்றி நிற்கோம். உங்களுக்கு என்ன பேசுகிறீங்கன்னா அப்படி போய் தனியாக பேசுங்க, எரிச்சல் மூட்டின்னுக்காங்க. ஜங்கு வா போகலாம், எனக்கு ரொம்ப பசியுது. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பீமன் குக், அதாவது டாங் அண்ட் ஜங்குக் ஜிமன் 3 பேருமே ஒரு வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் டாங் நீங்கள் 2 பேரும் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான். ஸோ பிரேக்கப் ஆகி 2 மாதம் தான் ஆயிருக்கும். ஜங்குக் அண்ட் ஜிமன் 2 பேருமே 4th இயர் படிக்கிறாங்க. டாங் 2nd இயர் படிக்கிறான். லென் அவன் 4th இயர் தான் படிக்கிறாங்க. லென்னுக்கும் ஜங்குக்கும் ஜிமனுக்கும் சுத்தமாக ஆகாது. அவங்க 3 பேருக்கும் எப்பவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், விடாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே ஜங்குக்கும் ஜிமனும் போய் நிற்பாங்க, நடந்து போய் நிற்பாங்க காடால். பட் நடந்து போய் நிற்கும்போது இங்கே ஜிமன் தான், ஜங்கு அங்கே பாரு, என்னடா அங்கே பாரு அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கும் பார்த்தனா அங்கே லைக் டாங்கும் அண்ட் லின்னும் பைக்கில் நின்றுப்பாங்க, ஒரே பைக்கில். இங்கே அப்படியே அந்த பைக் பார்க்கிங்கில் நிறுத்துறாங்க. ஸோ நிறுத்திட்டு அப்படியே இறங்கி அப்படியே போய் நிற்க போல், ஐ மீன் அந்த பைக்லேயே ஸ்டாஞ்சு நின்றுருக்காங்க. இங்கே தாங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் லென், நீ மட்டும் இல்லைனா காலேஜுக்கு ரொம்பவே லேட்டாக வந்திருப்பேன். பஸ்ஸு வேறு ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சுனால எனக்கு நானும் லேட்டாக வந்துட்டேன். நல்ல வேலை நீ வந்த. இப்போ எதுக்கு லவ்வர்ஸ்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லு. சரி ஓகே, நான் போகிறேன் கிளாஸுக்கு. நில்லு. என்ன கிஸ்ஸு ஹக்கு எதுவுமே கொடுக்காம போயிட்டேன்? கிஸ்ஸு ஹக்கா? நம்ம இப்போ தானே ரிலேஷன்ஷிப்பே வந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு கிஸ்ஸு? நானும் ஹக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர இங்கே லிந்தான் அப்படி ஸ்டாப் பண்ணுறான். நீ என்னை லவ் பண்ணுறல, கிஸ் பண்ணு. அதான் நானும் அப்புறமா தரேன், கொஞ்ச நாள் போகட்டும். இங்கே லென் ஜிம்மனையும் ஜங்குக்கையும் பார்த்துருப்பான். ஸோ அதனால தான் கிஸ்ஸும் கேட்டிருப்பான். இங்கே லென் தான், இப்போ கிஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? அதான் சொல்கிறேன் லென், நான் அப்புறமா தரேன், இப்போ நான் ஹக்கு தரேன். இப்போ நீ தர, கிஸ் கொடுத்து ஆற. இங்கே வா லென். அது லென் இங்கே லென் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இங்கே பார்த்தோன்னா ஜிமனுக்கு செம்ம காண்டாகுது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே கையை முறுக்கிட்டு நின்னுக்க. இந்த பக்கம் ஜங்குக்கு பார்த்தோன்னா அப்படியே கண்ணை மூடிடுறான். கண்ணை மூடிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இங்கே ஜங்குக்கு தான், ஜிமன் வா போகலாம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஜிமனும் தாங் அந்த பிரேக்கப் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவங்க தாங்க அப்ரோச் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் 2 மாதத்துக்கு அவங்க அப்ரோச்சே பண்ணல. பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஹோப் இருந்தது, இல்லைனா தாங்க நம்மக்கிட்ட வந்துடுவான் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்திருக்கும். அதனால தான் அவங்களும் எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் எப்போ லென் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ செம்ம காண்டாகுது அவங்களுக்கு. 2 வருஷத்துக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தாங்க அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஏன் இப்படி பண்ணுறல, அதான் நான் வேண்டாம்னால இல்லைன்னா நம்ம 2 பேரும் லவ்வர்ஸில், அதனால தான், வேறு எதுவும் இல்லை. உனக்கு கிஸ் பண்ண ரொம்ப ஆசை, அதான். நீ கிளாஸுக்கு போ, டைம் ஆகிடுச்சுல போ. இங்கே தாங்க அப்படியே அவனுக்கு கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது. இன்னும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு குரலே மாற்றி சொன்னால் இப்போ ரொம்ப சாஃப்டாக சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. அவனும் சரின்னு சொல்லி கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இதே டைமும் ஸ்கிப் ஆகுது. அந்த காலேஜில் ஒரு பீரியடும் 1 ஹவருக்கு இருக்கும்.
ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு பீரியடும் முடிய ஒரு சின்ன சின்ன பிரேக் வரும். ஸோ அந்த பிரேக் இப்போ வந்து ஒரு ஒரு பீரியட் முடிஞ்சிருக்கும். இங்கே வந்து தாங்க அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளில வர, இங்கே வந்து லென் அப்படி வெளின்ருப்பான். ஸோ இங்கே லென் தான், வா போகலாம் கேண்டீனுக்கு, போகலாம் லென் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். ஸோ கேண்டீனுக்கு போயிட்டு பார்த்தோன்னா லென் வந்து அப்படியே வந்து அந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு போய் உட்காந்துக்கிறான். ஆனால் தாங் வந்து லென் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். லென் வந்து தாங்கிட்ட பேசவே இல்லை, அவன் பாட்டுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினுக்கான். இங்கே வந்து தாங் போர் அடிக்குது. ஸோ அவனுக்கு வர பசிக்க வேலை செய்யறதுனால அவன் வந்து சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே வந்து லென் தான் அப்படியே கை பிடிக்கிறான். எங்கே போகிற? பசிக்குது, அதான் ஏன்னா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேணாம், உட்கார். நான் காலையில் எதுவுமே சாப்பிடல லென், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் ப்ளீஸ். வேணாண்ணா வேணாம், உட்கார். லென் விடு, எனக்கு பசிக்குது. கையை விட லென், எதுக்கு இப்படி டைட்டாக பிடிச்சினுக்க நீ? இங்கே வந்து லென் அப்படி டைட்டாக பிடிக்கிறான். நான் தான் வேணான்றல, உட்கார். லென் என்ன பண்ணுற நீ, விடு. உட்காருண்ணா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். இங்கே வந்து தாங்க் வந்து கடுப்பு வருது, அப்படியே வந்து கோபமாக வருது, ஏன் இப்படி லென் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்படியே லென் வந்து பேசினுக்கும் போது ஜிவனும் ஜங்குக்கும் வர்றதை பார்க்குறான். ஸோ வந்து இதை பார்த்தோன்னே இங்கே வந்து தாங்க தூக்கி மடியில் உட்கார வைக்கிறான். ஸோ இங்கே தாங்க தான், என்ன பண்ணுற லென், விடு. இப்போ அப்படியே உட்காந்துன்னு கொஞ்ச நேரத்துக்கு. எதுக்கு? உட்காருணும் உட்கார். ஏன் லென் இப்படி பண்ணுற, எனக்கு இந்த மாதிரி உட்கார பிடிக்காது, விட. சீனை க்ரியேட் பண்ணாத, அப்படியே உட்காருனா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். இங்கே வந்து தாவும் ஜிமனும் ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவனும் வந்து ஓகே அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ஜங்குக்கும் ஜிவனை பார்த்துருப்பாங்க. அதாவது தாங் வந்து லென்னோட மடியில் உட்காரத்தை பார்த்ததுனால அவங்களுக்கு சம்மகான்னு வருது. இவன் ஜாக்சன் தான், டேய் எதுக்கு இப்படி பண்ணினுக்கான், அவனுக்கு தான் பப்ளிக்கில் இவ்வளோ டச்சியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன உன் கூட பிரேக்கப் பண்ணோன்னே மாறிட்டான் எல்லாமே. இங்கே வந்து ஜங்கு தான், எப்படியோ போட்டோம், எனக்கு என்ன வந்தது, அதான் பிரேக்கப் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இங்கே வந்து ஜிமனும் வந்து அவன் அப்படியே ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அப்படியே போயிடுறான். வந்து தாங்களோட மைண்டில் வந்து யோசிக்கிறான், ஜிமனும் ஜங்குக்கும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணறதும் என் கூட இருக்கிறதும் பிடிக்காத எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். ஆனால் இவன் நான் எல்லா விஷயமும் பண்ணுறான். அவங்க தான் டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு நினச்சிப்ப நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனால் இவன் தான் செம்ம டாக்ஸிக்காக இருக்கான். இங்கே வந்து தாங்தான், என்னை விட நான் பெஞ்சிலே உட்காந்துக்கிறேனே. இங்கே லென்தான், நீ என்னை லவ் பண்ணுறல, அப்படி மடியில் உட்கார். லென் மடியில் உட்கார்னா உட்கார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். அவனோட தைஸ் வந்து ரொம்ப டைட்டாக கிரிப் பண்ணி உட்கார வைக்கிறான். ஸோ தாக்கு செம்மையாக வந்துச்சுனுக்கு அதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துன்னுக்கான். எப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு பிரேக்கும் வந்து லென் மாறிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவையும் ஹார்டாக நடந்துக்கிறான், ஹார்ஷாக நடந்துக்கிறான், இன்னொரு டைம் வந்து சாஃப்டாக நடந்துக்கிறான், திருப்பியும் ஹார்டாக நடந்துக்கிறான். ஸோ இங்கே வந்து தாக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி மாற்றி நடந்துக்கிறான்னு சொல்லிக்கிட்டு. அவன் வந்து சரி ஓகே மூடுக்கு ஏற்ற மாதிரி மாறுவான் போல், நம்ம அப்புறமா மாறிப்பான் அப்படின்னு நினச்சிருப்பான். ஸோ இடையே வந்து டேஸும் பாஸ் ஆகிருக்கும். ஒரு நாளும் வந்து ரொம்பவே அந்த ஒரு தடவையோட ஹார்ஷாக இருந்துக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து கையை வந்து பிஞ்ச் பண்ணி விடுறது, இது பண்ணாதன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து கையை பிஞ்ச் பண்ணி விடுவான். இல்லைன்னா வந்து அவன் மேலே கத்துறது, அவனோட ஒர்க்கெல்லாம் அப்படியே வந்து பண்ண சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண வைக்கிறான். ஸோ அதே மாதிரி வீடியோ கால் வந்தால் ஷர்ட் பட்டன்ஸ்லாம் கையிட்ட சொல்லுறது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணியிருக்கான். தேங்க்ஸ் ஒரு விஷயமும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனுக்கு
ஏன்டா இவனை வந்து அக்செப்ட் பண்ணான், ஏன்டா இவனை லவ் பண்ணான்னு அவனுக்கு தோணுது. அவன் அப்பப்போ வந்து கேட்பான் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு. ஆனால் அவன் வந்து சொல்லுவான் எல்லாமே வந்து உனக்காக தான் பண்ணுறேன், நீ தான் என்ன லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பான். நீ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஜிமின் அண்ட் ஜங்குக் எப்போல்லாம் எப்போல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் வந்து லின் வந்து ஒன்று கட்டி பிடிக்கிறது, இல்லைனா வந்து தாங்க டச் பண்ணுறது, இல்லைனா கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெறுப்பதுக்காகவே வந்து நிறைய விஷயம் பண்ணுறான் லின். இதெல்லாம் வந்து பார்த்துன்னு தான் இருப்பாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் வந்து எவ்வளோ கண்டுக்கூடாது, இதை விட்டுடலாம், அவன் லைஃப் அவன் பார்த்துக்கிறான், அதான் பிரேக்கப் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இக்னோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு தடவையும் லின் அவனை தொடும்போதெல்லாம் அது அவனுக்கு வந்து செம்மையாக காண்டாயிடுது 2 பேருக்குமே. இப்போ வந்து இங்கே வந்து லின் தான் இங்கே வந்து தாங்க கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது காலேஜில் ஒரு தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து தான் எதுக்கு இப்போ பசங்கிட்டலாம் அப்படி க்ளோஸாக பேசினுக்க? அவன் என் ஃப்ரெண்ட்ஸு, அதனால அது கொஞ்ச நேரத்துக்கு பேசியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இல்லை க்ளோஸாக பேசுவியா? எனக்கு தெரியாது, நீ யார் கூடயும் பேசக்கூடாது, புரியுதா? நான் அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் நான் அப்படி பேசினேன். யார் கூட தான் பேசக்கூடாதுன்னா எப்படி? இல்லை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான். பேசி என்ன பண்ண போகிற? என்ன நாட்டில் என்ன கிழிச்சிக்க போகிற? அதெல்லாம் பேசக்கூடாது. எதுக்கு இப்படி பேசி எனக்கு நீ? சரி நான் பேசலை. அவ்வளோதான். அவங்க நம்பர்ஸ்லாம் பிளாக் பண்ணுறேன். என்கிட்ட மட்டும்தான் நீ பேசணும். அதே மாதிரி ஏன் இது நான் கால் பண்ண அட்டன் பண்ணவேல? அது வெளில போயிருந்தனால அட்டன் பண்ண முடியல. வெளில போயிருந்தனா அட்டன் பண்ண தெரியாது அவனுக்கு? எனக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் வெளில இருந்தேன்னு சொல்ல மாட்டியா? உனக்காக நான் எல்லா விஷயமும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அது நான் உனக்கு கால் பண்ணேன், நீ அட்டன் பண்ணலை, அதனால விட்டேன். ஓ, உனக்காக நான் ஒரு நிமிஷமும் நான் உனக்காக வெயிட் பண்ணணும், உன் கால்க்காவையும். எனக்குலாம் வேலை இல்லையா? இல்லை, எதுக்கு நீ இப்படி பேசினுக்க? சரி விடு, நான் இனிமேட்டு உனக்கு கால் பண்ணுறேன். நீ கால் பண்ணால் அட்டனும் பண்ணுறேன். நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணணும், மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணணும். ஒரு நிமிஷத்தில் ரிப்ளை பண்ணியே ஆகணும், புரியுதா? ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற, புரியுதா? அதே மாதிரி பசங்க பொண்ணுங்க எதுவுமே அவன் ஃபோனில் காண்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா இல்லைன்னா அவன் சிப்ளிங்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய காண்டாக்ட், அதை தவிர வேறு எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது, புரியுதா? முன்னெல்லாம் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போலேருந்து நீ இப்படி தான் இருக்கணும், புரியுதா? நீ ஏன் இப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணினக்க? நான் யார் கூடயாச்சும் பேச போகிறேன், நான் என்ன உனக்கு சீட்டாக பண்ண போகிறேன்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன். ஒரு தடவையும் கால்லாம் அட்டன் பண்ண முடியலன்னா அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ல. நான் திருப்பி கால் தான் பண்ண போகிறேன். எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிற? எதுக்கு இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கா? எது பண்ணாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க. நான் தான் எனக்கு பப்ளிக் என்னை தொடர்த்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீ எனக்கு பப்ளிக் டைம்லேயும் என்னை தொடுற. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீ அது கேட்குற விருப்பமே இல்லை, உனக்கு பிடிக்காத விஷயமே பண்ணினுக்கு, கண்ட்ரோல் பண்ணினுக்கு, டாக்ஸிக்காக இருக்குது. எதுக்கு இப்படி இருக்க நீ? முன்னாலாம் நீ இப்படி இல்லவே இல்லை. லவ் பண்ணினுக்கும் போது அந்த 1 வீக் நீ நல்லா தான் இருந்த, அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி மாறினுக்கா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏய், என்ன ஓவரா பேசினுக்க? நீ தானே என்னை லவ் பண்ணுறல்ல? அப்போ நான் எப்படி இருக்கணும், நீ அப்படி தான் இருக்கணும். நீ நான் சொல்கிறது பேச்சு தான் கேட்கணும். நான் சொல்கிற விதத்தில் தான் நீ ட்ரெஸ் பண்ணணும். நான் சொல்கிற விதத்தில் தான் நீ நடக்கணும், அசையணும், புரியுதா? ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற. என்ன பேசினுக்கல்லன்? என்ன நீ இப்படி கண்ட்ரோல் பண்ணினுக்க? இதில் பார்த்தனா எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு இது வேணாம். நீ இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க, எனக்கு பிடிக்கல. நீ மாறுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ மாற மாட்டேங்கிற. ஒரு டைம் நீ ஒரு மாதிரி நடந்துக்கணும், ஒரு டைம் இன்னொன்று தடவை வேறு மாதிரி இருக்க. எனக்கு பிடிக்கல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பிரேக்கப் லன்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இங்கே வந்து லின் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணி கழுத்து பிடிக்கிறான். ஏய் என்ன பிரேக்கப்பா? இங்கே பாரு, இந்த பிரேக்கப்பு க்ரீப்பப் இதெல்லாம் இங்கெல்லாம் எட்டாமே கிடையாது. நான் ப்ரப்போஸ் பண்ண, நீ அக்செப்ட் பண்ணல. நீ முதலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். 1 வீக் நீ எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ இல்லை, அதனால் நான் ஒன்றும் மாற்றுறேன். நான் எப்படி சொல்கிறேனோ நீ அப்படி தான் நடந்துக்கணும். இங்கே பிரேக்கப்லாம் எட்டமே கிடையாது. நீ என் கூட தான் இருக்குவ, எப்போவுமே என் கூட தான் இருப்ப. நான் வேறு பொண்ணையே நான் வந்து உன் முன்னாடி கிஸ் பண்ணாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், புரியுதா? நீ என் கூட தான் இருக்கணும். கடைசி வரைக்கும், நீ சாகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நீ எவனையும் கட்டிக்கலாம் முடியாது. நீ என்ன தான் மேரேஜ் பண்ணிக்கிற. என்னால் இப்போ கூட உன்னை இங்கேயே மேட்ரு பண்ணிவிட்டு உன்னை இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த மூஞ்சிக்காம தான் விடுறேன், புரியுதா? இந்த மாதிரி ஓவராக பேசியிருந்தோம் வச்சுக்கேன், நல்லா கண்ட்ரோல் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த தடவை நான் உனக்கு கையெல்லாம் ஊங்கிடுவேன், பார்த்துக்கோ. இங்கே வந்து தாங்லேருந்து கண்ணில் தரையாக தண்ணி வந்துருக்கு. இங்கே தாங் தான். சி என்ன பேசுகிறேன், எதுக்கு இப்படி பண்ணிருக்க? நீ என்னை விடு. உனக்கே அசிங்கமா இல்லை? அசிங்கமா இல்லையா? என்ன சொன்ன? இங்கே பாரு, நான் இப்படி தான் நடந்துப்பேன், நீயும் அப்படி தான் இருக்கணும், புரியுதா? நீ வேறு எவனாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேறு யாராச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்ச, என்கிட்ட உன்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ், ஏன் நான் உனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலை, அப்போ உன் ட்ரெஸ்ஸை கேட்ட சொன்னானே, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. நான் என்னால் இந்த காலத்தில் வர மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம 2 பேரும் ஒன்றா படுக்கிற மாதிரி கூட எடுத்து உன்னோட ஃப்யூச்சர் ஃபியான்ஸே கிட்ட கூட காமிப்பேன். ஏன் பப்ளிக்கில் கூட போஸ்ட் பண்ணுவேன், காலேஜ் குரூப்பில் கூட போஸ்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அப்போ நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன தான் லவ் பண்ணணும், நான் சொல்கிறப்ப தான் நடந்துக்கணும், புரியுதா? அதை விட்டு எதனா ரொம்ப புத்திசாலியாக நடந்துக்கணும் ட்ரை பண்ண, அதான். சரி, எதுக்கு இப்படி கேவலமாக பேசுனுக்க? உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லை இப்படி ஒரு பையன்கிட்ட நடந்துக்கிறது? எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்க? நீ என்ன மாதிரினாலும் சரி, நான் போய் போலீஸுக்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ இவ்வளோ சீப்பாக இருக்க, உன்னை போய் அக்செப்ட் பண்ணப்பார். என் புத்தி என்னையா செருப்பால் அடிச்சுக்கணும். ஓ, நான் சீப்பா? அப்போ நீ சீப் கிடையாதா? உனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்த ஒரு காலத்தில், அதுவும் 2 வருஷமாக லவ் பண்ணியிருந்த. அப்போ நான் ஒன்றும் உன்னோட சீப்லாம் கிடையாது, புரியுதா? இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வர்றான். இங்கே தாங்க அவ்வளோ கண்ணிலேருந்து தண்ணியாக வருது எனக்கு. இங்கே வந்து அங்கேருந்து கிளம்புறான் தாங்க வந்து. இங்கே வந்து தாங்தான் காடால் நடந்து போயிருக்கும் போது இங்கே வந்து ஜங்குக்கும் தாங்கும் ஜங்குக்கும் ஜிமனும் வந்து வரத்தை பார்க்குறான். வரத்தை பார்த்தோன்னே அவன் கண்ணிலேருந்து தண்ணிலாம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடந்து போயிருக்க. இங்கே வந்து ஜிமனும் ஜங்குக்கும் அவனை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இவன் ஜிமன் தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு பேசுறதுலாம் விருப்பம் இல்லை, என்னை விடுங்க. இவன் ஜங்குக்கு தான். இங்கே பார்த்தேன், ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? என்ன இருந்தாலும் இங்கே பேசலாம். இங்கே வந்து ஜங்குக்கு தான். இங்கே பார்த்தேன், நீ நினைக்கிற மாதிரி லின் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவன் பின்னாடி போய் நீ உன் லைஃப்பை ரூன் பண்ணிக்காத, சொன்னால் கேளு. அவன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. எங்களை வெறுப்பதுக்காக தான் உன் கூட லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். அவன் எல்லாமே நடிப்பு. அந்த நடிப்பில் நீ வீழ்ந்துடாத, சொன்னால் கேளு. இப்போவே பிரேக்கப் பண்ணிட்டு வந்துரு, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம் தான், அவன் ஃபுல்லாக நடிப்பு தான். நீ அவனை நம்பாத. அவனை நம்பலன்னா உன் வாழ்க்கையே தொலைஞ்சிரும், சொன்னால் கேளு. இங்கே வந்து தாங்கு அது கேட்க வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கே உள்ள கில்ட்டு வருது. அவன் இப்போ தானே உண்மையான முகத்தையே பார்த்துருக்கான். ஸோ அதனால் வந்து ரொம்பவே அவனுக்கு வந்து அவன் மேலேயே கோவம் வருது. அவன் மேலே கோவம் வருது. ப்ளஸ் அவனுக்கே வந்து அசிங்கமாக இருக்குது. ஏன் நான் அவனை இவங்களெல்லாம் விட்டுட்டு அவனை போய் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே
அவனுக்கு வந்து கில்ட்டு, அவனுக்கு வந்து டிஸ்கஸ்ட் ப்ளஸ் அதே மாதிரி கோவமும் வருது. இப்போ இங்கே தான் இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசியிருக்காதீங்க. அவன் என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறான். தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இப்போ எதுக்கு எனக்கு அட்வைஸ் கொடுக்குறதுலாம் வரீங்க? எது கிளம்புங்க, எனக்கு அவங்கள பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு அவன் பாத்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ இங்கே ஜங்கல் தான் என்னடா இப்படி பேசிட்டு போகிறான், அவன் நலத்துக்கு தானடா சொல்லினுக்கோம். சரி விடு ஜங்கு, அவன் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தானே வருவான், பேசிக்கலாம் வா. இவன் எப்போ தான் திறந்து போகிறான்னு தெரியச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா தான் பாத்ரூம் போயிட்டு அப்படி அழுதுனுக்கான். இங்கே வந்து தாவோட மைண்ட் வாய்ஸ் தான், சாரி ஜங்கு, சாரி ஜங்கு, எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரில, இப்போ தான் அவனோட உண்மையான முகத்தை பார்த்துருக்கேன். நீங்கள் டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு அவனை அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அவன் தான் உண்மையான டாக்ஸிக்காக இருக்கான். எனக்கு அவனை ஃபேஸ் பண்ணக்கூட எனக்கு தைரியமே வரல. எனக்கு என்னை கோவம் வருது, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துனக்கா. இடையே வந்து டேஸும் பாஸ் ஆகுது, 2 to 3 months ஆகுது. ஒரு நாளும் வந்து லென் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே டாக்ஸிக்காக மாற ஆரம்பிக்கிறான். அப்படியே வந்து அப்பப்போ வந்து கத்துறது அடிக்கிறது கூட. இப்போ வந்து பிடிக்காத விஷயம் என்ன பண்ணானா அப்படியே வந்து கையெல்லாம் பிஞ்ச் பண்ணி விடுறது அப்படின்னு வந்து நிறையவே வந்து பண்ணினுக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கினாலே முடியல. அவன் வந்து எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும் விடவே மாட்டேங்கிறான். இன்னும் தான் தாங்க ஹர்ட் பண்ணினுப்பான். அதே மாதிரி ஜிமன் ஜங்குக்கு முன்னாலாம் வந்து ரொம்ப நல்லா விளாட்டாவும் நடிக்கிறான். இதெல்லாம் வந்து தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வருது, அவன் உண்மையாலாம் நம்ம லவ் பண்ணல, அவன் வந்து ஜங்குக்கும் ஜிமனையும் வெறுப்பேற்றதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கும் வந்து தெரிய வருது. அவன் வந்து அப்பப்போ வந்து ஸ்லாப்லாம் கொடுக்கறது அப்படிலாம் பண்ணுறான். ரொம்பவே ஆசை நடந்துக்கிறான். அந்த ஆஷ் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப லிமிட்டை தாண்டி வர பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு நாள் ஜிமின், ஜங்குக், ஜாக்சன் அண்ட் 4 பேருமே வந்து கிளப்பில் வந்து குடிச்சுன்னுக்காங்க. இங்கே வந்து ஜிமின் அண்ட் ஜங்குக் செம்மையாக குடிச்சுன்னுக்காங்க. இங்கே வந்து காய்தான், டே எதுக்குடா இப்படி குடிச்சு நிற்கிங்க, நீங்கள் பிரேக்கப் டைமில் கூட இப்படி குடிச்சது இல்லையாடா நீங்கள்? நீங்கள் ஜிமின் தான், டே பிரேக்கப் டைமில் அவன் எங்ககிட்ட வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம்டா. ஆனால் இப்போ பார்த்தோன்னா போகிற போக்கில் எங்களை மறந்து அவன் கூட சுற்றினுக்காண்டா. எப்போ தான் அவன் கூட தான் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு அவன் பின்னாடியே போயின்னுக்கான். இங்கே ஜாங்கோ, ஆமாண்டா, அவன் முழுசாகவே நம்புகிறான். நாங்கள் அன்றைக்கி ஒன்றா சொல்கிறோம், அவன் நம்பாத, அவன் நடிக்கிறான், அவன் உண்மையெல்லாம் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னான். உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் நீங்கள் பேசாதீங்கன்றான். அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, எதுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அவன் எங்களை தள்ளிட்டு போகிறான்டா. அவன் எப்போ தான் அவன் மண்டையில் ஏறமோ தெரில. இங்கே ஜிமன், இல்லை ஜங்குக், அவன் மாறுற மாதிரிலாம் இல்லை, அவன் என்றைக்குமே மாற மாட்டான். நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும். எனக்கு தாங்க வேணும், அவன் நம்மளோடது, நம்மளோட மட்டும்தான், நம்ம தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதை தவிர வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கு என்னாலே முடியல. அவன் நம்ம முன்னாடி அவன் வந்து தாங்க கிஸ் பண்ணுறது தொடர்ந்து பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? நான் அங்கேயே போட்டு அடிக்கணும் போல இருக்கு. இதுக்கு மேலே முடியாது, எனக்கு தாங்க வேணும். அவன் எனக்கு மட்டும்தான், நம்மளுக்கு மட்டும்தான். நாளைக்கே நான் அவனை அடித்து அவனை நான் தாங்க கூட்டி வரலான்னுக்கேன். இங்கே ஜாங்கோ, ஆமாம் ஜிமன், இதுக்கு மேலே முடியாது, நம்மளுக்கு மட்டும்தான். அவன் எப்படி நம்ம முன்னாடி தொடலாம்? இதுக்கு மேலே விட்டனா சரியாடாது, அவன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான். எனக்கு தான் வேணும். நாளைக்கே ஃபஸ்ட்டு வேலையை நின்று போட்டு அடிக்கிறது தான். இவ்வளோ நாளாக விட்டதுக்கு தயாங்கே தொட ஆரம்பிச்சிட்டான். தயாங் அவனை ரொம்பவே நம்புகிறான். இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆக்ஷன் தான்.
டேய் என்ன பிரச்சனை வந்துட போகுதுடா. வந்துட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை, எனக்கு தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரி ஓகே, இவங்க வந்து மைண்ட் செட் மாறுற மாதிரி இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாக்சனும் காயும் விட்டுடுறாங்க. சரி வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆக ஜங்குக்கும் ஜிம்மனும் காலேஜ் போன முதல் வேலை லின்னை தான் தேடின்னு இருக்காங்க. லின்னோடைய எல்லா கிளாஸ் ரூம்லையும் தேடுறாங்க. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறான் லின்னுங்கன்னு. மற்றவங்களாம் சொல்கிறாங்க லின் வந்து தாங்க கூட்டிகிட்டு எங்கேயோ போனான், தெரியல, காலேஜில் தான் எங்கேயோ இருப்பான் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அவனும் வந்து தேடுறான், எல்லா இடத்துலையும் தேடுறான். ஜிம்மனும் அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுன்னுக்கான் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்து சில பேர்லாம் வந்து கேண்டீனில் போனாங்க, சில பேர்லாம் வந்து கிளாஸ் ரூம் போனாங்க, 3rd ஃப்ளோர் போனாங்க, 5th ஃப்ளோர் போனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டுருக்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, ஒரு கிளாஸ் ரூம் விடாமல் தேடின்னு இருக்காங்க. அப்படியே வந்து கடைசியாக வந்து இங்கே இடம் வந்து ஒரு கேண்டீன் பேக் சைட். ஸோ அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து லின் வந்து தாங்கோட கையை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். தாங்க இங்கே அழுதுன்னுக்கான். இன்னும் தாங்கண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுரு, எதுக்கு மேலே என்னால் முடியலை, தெரியாதனமாக உன்னோட ப்ரொஃபஸருக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் கொடுத்துரு, டெலீட் பண்ணிடு, என்னை விட்டுரு லின், நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம், இதுக்கு மேலே என்னால் முடியல, உன் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கெலாம் நான் இங்கே வரல, தெரியாதனமாக உங்ககிட்ட வந்துட்டேன், ப்ளீஸ் லின் என் கையை விடு, நான் போகிறேன், விடு லின் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து லின் தான் ஒரு ஸ்லாப் தான் கொடுக்குறான் தாங்கு. இங்கே வந்து தாங்க இன்னும் அழுதுகிட்டே சொல்கிறான், எவ்வளோ வேணா அடி திட்டு, என்னை இங்கே கூட கொன்று, ஆனால் அந்த ஃபோட்டோஸும் அந்த வீடியோஸும் டெலீட் பண்ணிடு, என்னை விட்டுரு ப்ளீஸ் லின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முட்டி போட்டுறான். இங்கே லின் அதை பார்த்து சிரிச்சிட்டு இங்கே வந்து லின் தான் சொல்கிறான், உன்னை விட்டால் அப்போ எப்படி நான் வந்து ஜிம்னியும் ஜங்குக்கையும் ரிவெஞ்ச் எடுக்க முடியும், எப்போ பார்த்தாலும் என் லைனை க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணாலும் இந்த காலேஜுக்கு அவங்க தான் ராஜா மாதிரி சுற்றி இருக்காங்க, பயமே இல்லாமல், நான் அவங்க ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அதுக்கு நான் ஒன்றை தான் யூஸ் பண்ண போகிறேன், உன்னை விட்டால் எப்படி நான் அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்ல. தாங்க அவ்வளோ வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு கண்ணிலேருந்து. அவன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறான். இங்கே வந்து ஜங்குக்கும் ஜிம்மும் எல்லாம் பார்த்துருப்பாங்க, அவனுக்கு அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ கோவம் வருது. இப்போ இங்கே ஜங்குக் தான் அப்படியே அவங்க போயிட்டு லின்னை போட்டு ஒரு பஞ்ச் தான் கொடுக்குறான். அந்த பஞ்சால் வந்து லின் அப்படியே வந்து போய் அந்த ஆப்போசிட்டில் போய் விழுந்துடுறான். இங்கே வந்து லின் தான், யாரும் அது ஜங்கு நீயா நாயே, என்ன தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவேன், தயங்க தோடுற அளவுக்கு உனக்குலாம் தைரியம் வந்துருச்சு, உன்னை சும்மா விட்டதுக்கு இதான் பலன் இல்லை, இதுக்கு மேலே அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பஞ்ச் பண்ணினுக்கா செம்மையா. இங்கே வந்து தாங்க அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிறான். இங்கே வந்து ஜிம்மன் தாங்க அப்படியே எழுப்பி விட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு இங்கே வந்து ஜிம்மன் தான், இப்போ என்னத்துக்கு இப்படி ஆகுதுன்னுக்க, இங்கே வந்து தாங்க தான் ஜிம்மன் அவனை நிறுத்த சொல்லு, எதுக்கு இப்படி போட்டு அடிச்சுனுக்க அவன், ஜங்கு அவனை விட்டு, ஜங்கு விடு ஜங்கு, ஏய் என்ன நீ ஜங்குக்கு அடிக்கிறத நிறுத்த சொல்கிற, அவன் பண்ண வேலைக்கு அவனை கொல்லணும், அடிக்கிறன்னே சந்தோஷப்படு, ஜங்கு அவனை கூட்டிகிட்டு அப்படியே கிரவுண்டு கொடுத்துருவேன், எல்லாத்துக்கு முன்னாடி அடித்தாதான் இவனா திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல. இங்கே ஜங்குக்கும் வந்து அப்படியே தரன்னு எதிர்த்து போய் கிரவுண்டில் அப்படியே தள்ளி வர. இங்கே வந்து நின்றான், ஜங்கு வேணாம் விடு, என்ன விடணும், என்னடா விடணும், இவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவேன், உனக்கு தாங்கன்னா உனக்கு ஸ்லேவா, உன் பின்னாடியே வந்து நிற்கிறது, இதுக்கு மேலே உன்னை சும்மா விட்டுருந்துச்சியா நீலாம் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவனை பஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கான், அடிக்கிறான், அப்படியே கிக் பண்ணுறான். இப்போ ஒரு பஞ்சை கொடுக்கும்போது ஜிமின் கிட்ட அனுப்புகிறான். ஜிமின் வந்து அப்படியே கிக் பண்ணி ஜங்கு கிட்ட அனுப்புகிறான். ஜங்குக்கு வந்து அப்படியே வயிற்றுலேயே குத்தி திருப்பியும் அவனை வந்து ஜிமின் கிட்ட அனுப்புகிறான். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சு நிற்க இங்கே வந்து இங்கே தாங்தான். ஐயோ ப்ளீஸ் விடுங்க அவனை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஜங்கு ஜங்கு விடு ஜங்கு, ஜிமின் ஜிமின் விடு ஜிமின், ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் விடுன்னு சொல்ல இங்கே வந்து ஜிமின் தான். ஏய் இப்போ என்னத்துக்குமே அழுந்துனுக்க? அவனை அவ்வளோ லவ் பண்ணுறியா? அதான் பார்த்தோமே காலில் கடந்து அப்படியே காலெல்லாம் விழுந்து என்னை பிரேக்கப் பண்ணி ப்ளீஸ் விட்டுருன்னா இப்போ வந்து அவனுக்காக உயிர் பிச்சை கொடுக்குறியா இல்லைன்னா பயப்படுறியா? நல்லா தெரியுது நீ பயப்படுறேன்னு. இப்போ என்ன, அவன் கையில் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்குது அதானே? ஜங்கு அந்த அந்த ஃபோன் எடுயா, எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அப்படியே வந்து அவன் காலரை பிடிக்கிறான். ஏய் இந்த பாஸ்வேர்டு என்னடா? சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே குத்துறான். அதாவது அவனோட அந்த முட்டி இருக்கும்ல, ஸோ அப்படியே வந்து வயிற்றுலேயே அப்படியே அடிக்கிறான். இங்கே வந்து அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் சொல்லிடுறான் பாஸ்வேர்டை வந்து ஓப்பன் பண்ணி கையில் ஜிமின் கிட்ட கொடுத்து ஜிமினும் வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸை தேடி எடுக்கிறான், பார்க்குறான். அதில் வந்து நிறைய நியூட் ஃபோட்டோஸ் ஏஐலலாம் மாற்றி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையவே பண்ணியிருக்கான். இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டாக வருது. அதை அப்படியே வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அதை அந்த ஃபோனே உடச்சி சிம் கார்டு எடுத்து அதை உடச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்றான். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கிள் பண்ணிடுறாங்க. அங்கே எல்லோரும் பார்த்துன்னுக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துன்னுக்காங்க. இங்கே வந்து தாங்கண்ணா ஜங்கு அவனை விடு ஜங்கு விடு ஜங்கு, அவன் செத்துற போகிறான், நீ அடிக்கிற அடியில் வந்துடும் ஜங்கு விடு அவனை அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கும் அப்படியே அவனை வந்து கீழே தூக்கி போட்டுடுறான், அதாவது கீழே தள்ளி விட்டுறான். இங்கே வந்து ஜங்குக்கு தான் இனிமேட்டு அவனை தொட்ட நீ அவனை காண்டாக்ட்னா பண்ணிப்பார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தாங் பக்கம் திரும்பினான். தாங்கல்லேருந்து அவ்வளோ தண்ணி வருது, பயமும் இருக்குது. இங்கே வந்து ஜங்குக்கு தான் ஜிமின் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே நடந்து போகிறான். இங்கே வந்து ஜிமின் வந்து தாங்க இழுத்துட்டு அப்படியே போகிறான். ஏன் தாங்க தான் இங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க? ஜிமின் இரு ஜிமின் இரு, 1 செகண்ட் இரு, இங்கே என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க இங்கே வந்து எதுவுமே சொல்லலை. அப்படியே ஜங்கு காலில் ஏறுறான். இங்கே வந்து ஜிமின் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணி பின்னாடி வந்து தள்ளி விட்றான், அதாவது பேக் சீட்டில் வந்து தாங்க தள்ளி விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து ஃப்ரண்ட் சைடில் உட்காந்துறான். இங்கே வந்து ஜங்கு அப்படியே வந்து அந்த காரை ட்ரைவ் பண்ணுறான். இங்கே வந்து அந்த காலேஜில் யாருமே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் என்ன பண்ணாலும் சரி, ஏன் கொலையே பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து பெரிய மாஃபியா அண்ட் ஜிமினோட அப்பா வந்து அந்த காலேஜுக்கே ஓனர்னே சொல்லலாம், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அவர். அதனால தான் 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இங்கே வந்து அது தாங்க கூட்டிகிட்டு அப்படியே வந்து அவங்களோட மேன்ஷன், அதாவது ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ஒரு மேன்ஷன் இருக்கும். ஸோ ஒரே மேன்ஷன், அங்கே தான் தங்குவாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இவனை. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து ஜிமின் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போக ஜங்குக்கு வந்து தாங்க ஒரு சாக்கு பை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு பெட்ரூமில் தான் அந்த பெட்டில் அப்படியே போடுறான் அவனை. இங்கே வந்து 2 பேருமே அவனை முறைக்கிறாங்க. இது வந்து தாங்கதான் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க இங்கே வந்து ஜங்குக்கு தான் ஏண்டா பிரேக்கப் ஆகி ஒரு 2 மாதத்தில் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாடி தவிச்சிருந்த அதை வர காலெல்லாம் விழுந்துருக்க. ஏன் ஒரு தடவை எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் உனக்கு என்ன வாயில் நல்லா வருது, என்ன உன் மயில் என்ன கொட்டிடுமான்னு அவன் காலில் போய் விழுற? இங்கே ஜிமின் அப்படியே பெல்ட்டாக ஆகிட்டுறான். இங்கே வந்து தாங்க அப்படியே அந்த பெட்லேயே பின்னாடி போயின்னுக்கான். இங்கே வந்து ஜங்குக்கு தான் எவ்வளோ சொன்னோம் அவனை நம்பாதன்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி வந்து நின்னம்பேர் அவன்கிட்ட காலில் போய் விழுற அளவுக்கு நின்றுட்டேன். ஏன் எனக்கும் இல்லைன்னா ஜிமினுக்கும் கால் பண்ண மாட்டியா, ஒரு ஹெல்ப் கேட்க மாட்டியா? இங்கே ஜிமின் நாங்கள் ஏதோ டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை பிரேக்கப் பண்ணிட்டு இப்போ நீ அவன்கிட்ட போன அவனை
உன்னை அப்படியே தாங்கினானா? ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கே உனக்கு டாக்ஸிக்காக இருந்தோம்? உன்னை ப்ரொடெக்ட் பண்ணோம். அது உனக்கு டாக்ஸிக்காக இருக்கா? அவன் டாக்ஸிக்காக இருந்தான். இப்போ அதுதான் உண்மையான டாக்ஸிக். அவன் அதுக்கு தான் டாக்ஸிக். இப்போ தெரியுதா? இங்கே வந்து அப்படியே வந்து சங்குக்கும் ஜிமினையும் பார்த்துருக்காங்க. இங்கே வந்து தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். நான் அவங்கள புரிஞ்சிக்காம அவங்கள பிரேக்கப் பண்ணிவிட்டு நான் அவன் கூட இருந்தேன். ஆனால் கடைசியில் நீங்கள் தான் உண்மையாகவே இருந்தீங்க. எனக்கு நீங்கள் தான் வேணும், மன்னிச்சிருங்க, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேக்கில் போயிருந்தால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சங்குக்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் அப்படியே வந்து முன்னாடி வந்தனுக்கான். இங்கே வந்து 2 பேருமே அப்படியே ஸ்மைக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சங்குக்கு தான் அப்படியே ஸ்லோவாக தாங்க பிடிச்சி கிஸ் பண்ணியிருக்கான். இங்கே வந்து ஜிமன் அப்படியே வந்து தாங்கோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி அங்கே வந்து பாடியில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அங்கே ஸ்லோவாக வந்து மேக்கப் செஷனும் நடக்குது. ஸோ அந்த மேக்கப் செஷன் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைடா. ஸோ அதனால் நான் வந்து அந்த சிம்பிளை முடிச்சிடுறேன். தாங்க வந்து எப்படின்னா வெளில படுத்துன்னுப்பான், அதாவது ஜிமின் மேலே படுத்துன்னுப்பான். ஜிமின் வந்து பின்னாடி இன்சர்ட் பண்ணியிருப்பான், ஜங்குக்கு வந்து முன்னாடி இன்சர்ட் பண்ணியிருப்பான். தாங்க வந்து ரொம்பவே வந்து மூன் பண்ணியிருக்கான். இடையே வந்து ஒரு 2 to 3 hours போகுது. 2 to 3 hours கூட இல்லை, ஒரு 5 to 6 hours போயினுக்கு. 3 பேருமே அப்படியே ஒரு ஃபீல் பண்ணி வந்து அந்த மேக்கப் செஷன் பண்ணின்னுக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த மேக்கப் செஷன் முடிய அப்படியே நெக்ஸ்ட் டே அவங்க வந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. 2 பேருமே தாங்க போட்டு அவ்வளோ கட்டி பிடிச்சி தூங்கி இருப்பாங்க. இங்கே தாங்க வந்து அப்படியே ஸ்லோவாக எழுந்துக்கிறான். அவனுக்கு பாடிலாம் அப்படியே வலிக்குது. அவ்வளோ கொஞ்சம் ரஃபாக தான் போயிருக்கும். பட் ஆனால் அது வந்து அவங்க 3 பேருமே லவ்லியாக தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இங்கே தான் வலிக்குதே, ஜிம்மினா கொஞ்சம் நவுந்து படு, எதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அவன் நெக்கை சக் பண்ணின்னுக்கான் தூக்கத்துலேயே. இங்கே வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னா அவன் சைடில் இருக்க நெக் வந்து சக் பண்ணின்னுக்கான். ஸோ இங்கே வந்து ஜிமன் தான் ஃபஸ்ட்டு அதாவது தாங்குக்கு அப்புறம் ஜிமன் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான். இங்கே வந்து ஜிமன் வந்து அப்படியே தாங்க பார்க்க வந்து அப்படியே வந்து அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேஸில் வந்து 2 பேருமே கட்டி பிடிச்சி அவனும் படுத்துனுக்கான். இங்கே வந்து ஜிமன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே வந்து தாங்க வந்து அவன் பக்கமாக பார்க்குற மாதிரி திருக்குறான். வந்து ஜிமன் தான், ஓய் என்ன சிரிச்சிட்டே இருக்க, திருப்பியும் ஒன்றா சேர்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் முதலே பண்ணியிருந்தா அவனுக்கு கொஞ்சம் வலி அடிச்சு போயிருக்கும், அதுக்கு தான் அவனை போட்டு அப்படி அடிச்சிங்களே, அதுவே எனக்கு போதும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமன் அப்படியே தாங்க போட்டு அப்படி கேஸ் பண்ணினாக்கான். இந்த சத்தத்தில் வந்து ஜங்குக்கு ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறான். நெக்ஸ்ட்டு அப்படியே எழுந்துக்கிறான். இங்கே வந்து ஜங்குக்கு தான், ஏய் என்னடா பண்ணுறீங்க? நீ வந்து ஜிமன் அப்படியே அந்த கிஸை பிரேக் பண்ணிட்டு, நைட்டு தான் ஃபுல்லாக அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருந்தல, இந்த தடவை ஏன் டர்ன் படம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே காலால் அப்படியே தள்ளி விட்றான் அவனை. ஏய் அதுக்குன்னு ஏன் டர்ன் இல்லையா, நானும் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் பிடிச்சி இந்த பக்கம் திருப்பி அவனை கிஸ் பண்ணுறான். இங்கே வந்து டேய் அதான் நைட்டு ஃபுல்லாக பண்ணேன், அப்புறம் என்னடா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி அவனை வந்து அவன் சைடுக்கு இருக்கிறான். இங்கே போதும் எனக்கு பாடி வலிக்குது, இது வேறு இன்னும் பண்ணி எனக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க, அப்புறமா பண்ணலாம், எப்படினாலும் அவங்க கூட தானே இருக்க போகிறேன், அப்புறமா பண்ணலாம், எனக்கு தூக்கம் வருது, நைட்டு ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்கிட்டீங்க, ஃப்ரீயாக படுக்கணும், போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டு கை காலெல்லாம் ஃப்ரீயாக படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே வந்து ஜிமனும் ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வந்து தாங்களோட 2 சீக்ஸும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இங்கே தாங்க சிரிச்சிட்டு ஐ லவ் யூ, நீயும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட சீக்கில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிமனோட சீக்கில் கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள். அவசரமாக பண்ணேன், அதனால் வந்து என்னால் மேக்கப் செஷனே பண்ணதுக்கு அந்த சீன் எடுக்கவே முடியல.
ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடா. அதுக்கு நான் வந்து எதனா ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன், இல்லைனா வந்து எதனா நெக்ஸ்ட் எபிசோட் போடுறேன்டா. இந்த இந்த பர்த்டே விஷக்காக தான் நான் ஒன் ஷாட்டே போட்டேன், இல்லைனா 2 ஷாட் மேக் பண்ணியிருப்பேன். ஒரு 20 மினிட்ஸில் முடித்து திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் அவங்க கேட்டாங்களே ஒன் ஷாட்டு, அதுக்காகவாச்சும் செய்யலாமேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை தாங்க பாட்டமாக போடுறது. ஆனால் ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ பண்ணதுக்கு எனக்கு வந்து அதை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே வரல. ஸோ அதை நான் செஞ்சேன். அடுத்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக அதாவது எப்படின்னா, அந்த பர்த்டே விஷயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கேளுங்கடா. அவங்க வந்து எனக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணாங்க. அதாவது இந்த பர்த்டே விஷுக்கு நேற்று தான் நான் அதை பார்த்தேன். பார்த்து ஈவினிங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஈவினிங்கே வந்து நைட்டாக எடிட் பண்ணி முடித்து, நாளைக்கு அதாவது இன்றைக்கி ஈவினிங் தான் அப்லோடே பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ்டா கொஞ்சம் முன்னாடி கேளுங்க. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணி தந்துடுவேன். அதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படின்னு சொல்லுங்கள். அங்கே இங்கே திக்கியிருந்தா, அங்கே இங்கேன்னு வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தா, இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடா. நான் வந்து ஸ்பெஷல் பார்ட் இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட் என்ன போடுறேன்டா. அதுதான் ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட் பண்ணதுக்காக, ஓகேங்களா? ஸோ பை குட்டீஸ்.